This sermon, The Invisible Union of the Bride of Christ, was delivered on Thanksgiving Day, Thursday evening, November 25th, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னாம் அவர்களால் அமெரிக்கா லூசியானா ஷீவர்போர்ட் என்ற இடத்தில் உள்ள ஜீவ கூடாரத்தில் 1965 வருடம் நவம்பர் மாதம் 25 தேதி வியாழக்கிழமை மாலை நன்றி செலுத்தும் நாளன்று த இன்விசிபிள் யூனியன் ஆஃப் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மணவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். The Pilgrim Fathers were very thankful for their newfound way of life, being separated from the old English denominations. யாத்திரிக பிதாக்கள் தங்களுடைய பண்டைய ஆங்கில ஸ்தாபனங்களிலிருந்தும் மற்றும் கோட்பாட்டிலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டு தங்களுடைய ஜீவனின் வழியை புதிதாய் கண்டறிந்ததற்காக மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருந்தனர். They can marry to the new anointed word for their age. That's right. The new anointed word of their age for their day. அவர்களால் தங்களுடைய காலத்திற்கான அபிஷேகப்பட்ட வார்த்தையை புதிதாக விவாகம் செய்து கொள்ள முடிந்தது. அது உண்மை. அவர்களுடைய நாளுக்கான அவர்களுடைய காலத்தின் புதிய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. So can we be thankful as pilgrims like Abraham, separate ourselves from the things of the world, all of our associates. Abraham was a pilgrim. ஆகையால் நாமும் ஆபிரகாமை போன்றே உலகத்தின் காரியங்களிலிருந்தும் அதனுடன் சம்பந்தப்பட்டுள்ள நம்முடைய எல்லா கூட்டாளிகளிடத்திலிருந்தும் நம்மை பிரித்துக் கொண்டு பரதேசிகளைப் போன்று நன்றியுள்ளவர்களாய் இருக்க முடியும். ஆபிரகாம் ஒரு பரதேசியாக இருந்தான். God has separated us from all the dead religions. I'm speaking across the nation now. All the dead creeds. தேவன் நம்மை எல்லா மரித்த மார்க்கங்களிலிருந்தும் பிரித்தெடுத்துள்ளார். நான் இப்பொழுது தேசம் முழுவதும் உள்ளவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாமே மரித்து போன கோட்பாடுகள். Into what? Separated us and opened to us a new land, a new message for this day. என்னத்திற்கு நம்மை பிரித்தெடுத்தார், நமக்கு ஒரு புதிய தேசத்தை திறந்து கொடுத்தார், இந்த நாளுக்கான ஒரு புதிய செய்தியை கொடுத்தார். Pentecost dried up and died. Like Luther, Wesley, and the rest of them. It's no more than a bunch of churches pulled together. Good people in there yet. It's got to be come out. பெந்தேகோஸ்தேவானது லூத்தரை போன்று, வெஸ்லியை போன்று, மற்றவர்களை போன்று உலர்ந்து மரித்து போய்விட்டது. இது சபைகளை இழுத்து ஒன்றாக சேர்த்துக் கொள்ளும் ஒரு கூட்டமை இல்லாமல் வேறொன்றுமல்ல. அங்கே அதில் நல்ல ஜனங்கள் உள்ளனர். அதே சமயத்தில் அவர்கள் வெளியே வர வேண்டியதாய் உள்ளது. What did he do? He opened up the 7 seals of the last message. Did you notice that? அவர் என்ன செய்தார்? அவர் கடைசி செய்தியான 7 முத்திரைகளை திறந்தார். நீங்கள் அதை கவனித்தீர்களா? The 7 seals, which all the mysteries of the 7 church ages is sealed with 7 seals. 7 முத்திரைகள். அதில் 7 சபை காலங்களின் எல்லா ரகசியங்களும் 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டிருந்தன. The reformers didn't have time to do it in their days. They didn't live long enough. But this blessed revelation of the 7 seals, it's open to us in this last days from a prophecy that went forth to Arizona. சீர்திருத்தக்காரர்கள் அதை அவர்களுடைய நாட்களில் செய்ய அவர்களுக்கு நேரமில்லை. அவர்கள் போதிய காலம் வாழவில்லை. ஆனால் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 7 முத்திரைகளின் வெளிப்பாடு நான் அரிசோனாவுக்கு செல்ல வேண்டும் என்னும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு இந்த கடைசி நாட்களில் அது நமக்கு திறந்து கொடுக்கப்பட்டது. Why are you doing me out here in this desert? Did you know Moses wrote the New Testament or the Old Testament? He certainly did. First 4 books gives the laws and everything. Genesis, Exodus, Leviticus, and Deuteronomy. அன்று நாள் நான் தேவனிடம் இந்த வனாந்தரத்தில் இங்கே நீர் என்னோடு என்ன செய்ய போகிறீர் என்று முறையிட்டேன். மோசே புதிய ஏற்பாட்டை இல்லை பழைய ஏற்பாட்டை எழுதினது உங்களுக்கு தெரியுமா? அவன் நிச்சயமாக எழுதினான். முதல் 4 புத்தகங்கள் நியாயப்பிரமாணங்களையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் உரைக்கின்றன. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், உபாகமம். He wrote the Old Testament. To do that, he had to leave all of his associates and loved ones and go into a desert. அவன் பழைய ஏற்பாட்டை எழுதினான். அதை எழுதுவதற்கு அவன் தன்னுடைய எல்லா நண்பர்களையும் அன்பார்ந்தவர்களையும் விட்டுவிட்டு ஒரு வனாந்தரத்துக்குள் போக வேண்டியதாக இருந்தது. Paul wrote the New Testament. That's right. He wrote Romans and all the rest of there, Hebrews and Timothy and so forth. And to do that, he had to separate from himself and go down into Arabia, into a desert for 3 years. Get the revelation of God. பவுல் புதிய ஏற்பாட்டை எழுதினான். அது உண்மை. அவர் ரோமர் நிருபத்தையும்
ரோமர் மற்ற அங்குமுள்ள மற்ற எல்லாவற்றையும் எபிரேயர், தீமோத்தேயு போன்ற நிருபங்களையும் எழுதினான். அதை எழுதுவதற்கு அவன் தன்னை பிரித்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவன் அரபு தேசத்திற்குள்ளாக ஒரு வனாந்திரத்துக்குள்ளாக 3 ஆண்டுகளாக தேவனுடைய வெளிப்பாட்டை பெறச் சென்றான். நீங்களோ மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் இவர்களை குறித்து என்ன என்று கேட்கலாம். அவர்கள் இயேசு செய்ததை அப்படியே எழுதி வைத்த எழுத்தாளர்களாயிருந்தார்கள். பவுலோ அதை வேறு பிரித்து வார்த்தையை ஒன்றுபடுத்தினான். அது உண்மை. நல்லது. அப்படியானால் பாருங்கள், அதற்கு அவ்வாறு தங்களுடைய அன்பார்ந்தவர்களிடத்திலிருந்து பிரிந்து ஒரு வனாந்திரத்துக்கு போக வேண்டியதாக இருந்ததானால், ஐயா இது என்ன சமயம் என்ற செய்தி ஞாபகம் இருக்கிறதா? அதை எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? ஆமென் என்று கூறுங்கள். அது முற்றிலும் சரியா? அப்படியானால் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய மனவாட்டியை ஒன்று சேர்க்க தேவனாகிய கர்த்தரின் செய்தியின் வெளிப்பாட்டை நாம் பெற்றிருக்கிறோம். No other age has it been promised. It's promised in this age. Malachi 4, Luke 17:30, St. John 14:12, Joel 2:38. வேற எந்த காலத்திற்கும் அது வாக்களிக்கப்படவில்லை. அது இந்த காலத்தில் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. மல்கியா 4, லூக்கா 17:30, பரிசுத்த யோவான் 14:12, யோவேல் 2:38. Those promises are just exactly like John the Baptist identified himself in the scripture. Jesus identified himself. What did they say? When he was such a person. John's a wild man. இந்த வாக்குத்தத்தங்கள் யோவான் சானகன் வேத வாக்கியங்களில் தன்னை அடையாளம் காண்பித்தது போலவே உள்ளன. இயேசு தம்மை அடையாளம் காண்பித்தார். அவர்கள் என்ன கூறினர்? இப்படிப்பட்ட ஒரு நபரை அப்புறப்படுத்துங்கள். யோவான் ஒரு காட்டு மனிதனாக இருக்கிறார். The church wasn't able to receive it. That's the pattern. Neither will the church receive it today. But to the elected, God's calling. To the elected, they know it. சபையை ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தது. அதுதான் மாதிரி. இன்றைக்கு சபை அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள். Calling the virtuous bride, the word, the last day church, the elected lady of our Lord Jesus Christ, word. அவர் கற்புள்ள மணவாட்டியை, வார்த்தையை, கடைசி கால சபையை, தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீமாட்டியை, வார்த்தையை அழைத்துக் கொண்டிருக்கிறார். If Jesus is the word, how many believe that? All right, then the bride is always part of the bridegroom. So the bride will not be a denomination, it'll have to be the word manifested to be the bride of Christ. இயேசு வார்த்தையாய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சரி, அப்படியானால் மணவாட்டி எப்பொழுதுமே மணவாளரின் பாகமாய் இருக்கிறாள். ஆகையால் மணவாட்டி ஒரு ஸ்தாபனமாய் இருக்க முடியாது. அவள் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருக்க வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாய் இருக்க வேண்டும். He promised to do it. He said how he never loses his pattern. He always did it by the pattern. He's done it every time by the pattern. அவர் அதை செய்வதாக வாக்களித்தார். அவர் அதை எப்படி செய்தார் என்று அவர் கூறினார். அவர் தம்முடைய மாதிரியை ஒருபோதும் தவறவிடுகிறதே இல்லை. அவர் எப்பொழுதுமே அதை அந்த மாதிரியின் மூலமே செய்தார். அவர் அதை ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரியின் மூலமே செய்தார். He does it again, calling out his virtuous bride in the last days, the lovely Rebecca waiting for her Isaac. What a beautiful time. அவர் அதை மீண்டும் செய்கிறார். இந்த கடைசி நாட்களில் தம்முடைய கற்புள்ள மணவாட்டியை, அவளுடைய ஈசாக்கிற்காக காத்துக் கொண்டிருக்கும் அழகான ரெபெக்காளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன ஒரு அழகான நேரம். Here it brings into view the two books that's going to be mysterious to you when you read the book of the seven church ages. நீங்கள் 7 சபை காலங்களின் புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு ரகசியமாய் காணப்பட போகிற 2 புத்தகங்களை அது இங்கு காட்சிக்கு கொண்டு வருகிறது. The two books, book of life, one says you can put your name on, it never comes off. The other says you take his name out of the book of life. This brings it perfectly in view right here. I'm going to stop a few minutes, maybe on a few notes here, and catch this before we close. 2 புத்தகங்கள். ஜீவ புஸ்தகம், ஒருவர் உங்கள் பெயரில் எழுதப்பட்டு அது ஒருபோதும் எடுக்கப்படுவதில்லை என்று கூறுகிறார். அவர் உங்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுகிறார் என்று வேறொருவர் கூறுகிறார். இது அதை இங்கு பரிபூர்ணமாக காட்சியில் கொண்டு வருகிறது. நான் இங்கு எழுதி வைத்துள்ள ஒரு சில குறிப்புகளின் பேரில் ஒரு சில நிமிடங்கள் நிறுத்தப் போகிறேன். நாம் முடிப்பதற்கு முன்பாக இதை புரிந்து கொள்வோம். Life is a sacred thing to God, and it's recorded in a book. God's the author of life. Do you believe that? ஜீவன் என்பது ஒரு புனிதமான காரியமாக இருக்கிறது. அது ஒரு புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. தேவன் ஜீவனின் காரணராயிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
Our natural life here we have is just a perversion. It really should be the right life to begin with. But it's perverted by the natural birth. நாம் இங்கு பெற்றுள்ள நம்முடைய இயற்கையான ஜீவன் ஒரு தாறுமாறாக்கப்பட்டதாக இருக்கிறது. அது உண்மையிலேயே தொடக்கத்தில் சரியான ஜீவனாக அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இது இயற்கையான பிறப்பினால் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. The first life or your first union, you were joined in at birth by nature, a natural act. முதலாவது வாழ்க்கை அல்லது உங்களுடைய முதலாம் இணைப்பு, நீங்கள் இயற்கையான செய்கையின் மூலம் இணைக்கப்பட்டீர்கள். A natural human being associated, man and woman together, associated together in sexual affair, which brought your first life here, and that's associated with sin and death. How can you miss seeing the serpent seed? இயற்கையான மானவர்க்கம் பாவம் மற்றும் மரணத்துடன் சம்பந்தப்பட்ட உங்களுடைய முதல் ஜீவனை இங்கே கொண்டு வந்த ஆண் பெண் ஒருங்கிணைப்பு, உடலுறவில் ஒன்றாக ஒருங்கிணைந்து சேர்தல், உங்களால் எப்படி சர்ப்பத்தின் வித்தை காணத் தவற முடிகிறது? When you see the woman a byproduct, not another female like her, made in that order, in order she could be deceived, God knows. நீங்கள் ஒரு உப சிருஷ்டியாகிய ஸ்திரீயை காணும்போது அவளை போன்று மற்றொரு பெண்ணிடத்தை அல்ல, அந்த விதமாக உண்டாக்கப்பட்ட அவள் வஞ்சிக்கப்படுவாள் என்பதை அவர் அறிந்திருந்தார், தேவன் அறிந்திருந்தார். If he didn't know the end from the beginning, then he wasn't God. If he isn't infinite, if he can't be infinite without being omniscient, omnipresent, knowing all things, eternal. அவர் துவக்கத்திலிருந்து முடிவு வரை அறிந்திருக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர் தேவன் அல்ல. அவர் முடிவற்றவராக இல்லாமல் போனால் அவர் எல்லாமே அறியாமல் முடிவற்றவராக எங்கும் பிரசன்னராக இருக்க முடியாது. அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார், நித்தியமானவர். So he knowed all things, and he had to make that woman. The man didn't have a wife. The wife and the man was the same thing. He had the feminine and masculine spirit in himself. ஆகையால் அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். எனவே அவர் அந்த ஸ்திரியை உருவாக்க வேண்டியதாக இருந்தது. துவக்கத்தில் மனிதன் ஒரு மனைவியுடனாக இருக்கவில்லை, ஆணும் பெண்ணும் ஒன்றாயிருந்தனர். அவன் தனக்குள் ஆண் ஆவியையும் பெண் ஆவியையும் கொண்டிருந்தான். He had to separate, take a byproduct. After the whole creation made, no female created by God in the original creation can do a thing like that. அவர் அதை பிரிக்க வேண்டியதாக இருந்தபடியால் எல்லா சிருஷ்டிகளும் சிருஷ்டிக்கப்பட்ட பின்னர் அவர் ஒரு உப சிருஷ்டியை எடுத்தார். மூல சிருஷ்டிப்பில் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த பெண்ணினமும் அதை போன்ற ஒரு காரியத்தை செய்ய முடியாது. She was made thus to do it. He knows she'd do it. If he didn't, he wasn't God. இவள் அதை செய்யும்படியாகவே இந்த விதமாக உருவாக்கப்பட்டாள். அவள் அதை செய்வாள் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் அதை அறிந்திருக்கவில்லை என்றால் அவர் தேவன் அல்ல. But see, the attributes that's in God had to be displayed. He used to be a savior, and to make everything perfect the way he had it, then there could be nothing lost. ஆனால் பாருங்கள், தேவனுக்குள் இருந்த தன்மைகள் வெளிப்பட வேண்டியதாக இருந்தது. அவர் ஒரு இரட்சகராய் இருக்க வேண்டியவராய் இருந்தார். அவர் உருவாக்கிற ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணமாய் இருந்தது. அவர் அதை அந்த விதம் உருவாக்கி இருந்தார். அப்படியானால் எதுவுமே இழக்கப்படவே முடியாது. Oh, don't be children. Be men and women. We're at the end road. ஓ, பிள்ளைகளாய் இருக்காதீர்கள், புருஷர்களாகவும் ஸ்திரீகளாகவும் இருங்கள். நாம் பாதையின் முடிவிலே இருக்கிறோம். Notice, now, it was nature associated with death. Your first husband that had rule over you was your nature by natural birth. இப்பொழுது இது மரணத்துடன் சம்பந்தப்பட்ட சுவாபமாய் இருந்தது. உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தும் உங்களுடைய முதல் புருஷன் இயற்கையான பிறப்பினால் உண்டான உங்களுடைய சுவாபமாய் இருந்தது. Natural, you love the world because you are the world and part of the world. Is that right? இயற்கையாகவே நீங்கள் உலகத்தில் அன்பு கூறுகின்றீர்கள், ஏனென்றால் நீங்கள் உலகத்தாராய் இருக்கிறீர்கள், உலகத்தின் பாகமாய் இருக்கின்றீர்கள். அது உண்மையா? Your desires was by nature to love the world, which you're a part of. You're a part of nature. You believe that? நீங்கள் உலகத்தின் ஒரு பாகமாய் இருக்கிற உலகத்தை நேசிக்கும்படி உங்களுடைய வாஞ்சைகள் இயற்கையினால் உண்டானவையாகும். நீங்கள் இயற்கையின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? And that's your natural thing. That's the reason you have to be born again. You have to separate. You have to die to that first husband. You can't live with. அது உங்களுடைய இயற்கையான காரியமாய் உள்ளது. அந்த காரணத்தினால்தான் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் பிரிந்து வர வேண்டும். நீங்கள் உங்களுடைய அந்த முதல் கணவனுக்கு மரிக்க வேண்டும். உங்களால் அதனோடு ஜீவிக்க முடியாது. You just can't say, "Well, I'll divorce him and hang him up here till the occasion." No, sir. No writing of divorcement. He dies. நீங்களோ வெறுமன நான் அவரை விவாகரத்து செய்து அந்த நேரம் வரை தள்ளி வைத்திருப்பேன் என்று சொல்ல முடியாது. இல்லையா, தள்ளுதற் சீட்டை மாத்திரம் எழுதி கொடுத்தால் போதாதே, அவன் மரிக்க வேண்டும்.
The nature of the world has to die. Every speck of him has to die. You have to be reunited again with another nature. உலகத்தின் சுவாபம் மரிக்க வேண்டும். அதனுடைய ஒவ்வொரு துளியும் மரிக்க வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் மீண்டும் வேறொரு சுவாபத்துடன் இணைய வேண்டும். Your name of your first nature was born and put in a book of life. And all your deeds is wrote in it too. Everything you done under that nature was put in a book called the book of life. நீங்கள் முதலாம் சுவாபத்துடன் பிறந்தபோது உங்கள் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது. உங்களுடைய கிரியைகள் யாவும் கூட அதில் எழுதப்பட்டது. அந்த சுவாபத்தின் கீழ் நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டு அது ஜீவ புஸ்தகம் என்று அழைக்கப்பட்டது. You notice in Daniel, when he come to the Ancient of Days, whose hair was as white as wool, 10,000 times 10,000 came with him to minister to him, the bride. நீங்கள் தானியேலின் புத்தகத்தில் கவனிப்பீர்களேயானால் அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடத்திற்கு வந்தபோது அவருடைய சிரசின் மயிர் பஞ்சை போல துப்புரவாய் இருந்தது. 1000 பேர் அவருடன் வந்து அவரை சேவித்தார்கள். அது மணவாட்டி. And then the books were open, and another book was open, which was the book of life. See? There are saints already there, the church, the bride. Another book was open, which was the book of life. அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்ற மற்றொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. பார்த்தீர்களா? அப்பொழுது பரிசுத்தவான்கள் ஏற்கனவே அங்கிருக்கின்றனர். சபை, மணவாட்டி, ஜீவ புஸ்தகம் என்னும் மற்றொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. But when you were separated from that union by spiritual death. இப்பொழுது நீங்கள் ஆவிக்குரிய மரணத்தின் மூலமே அந்த ஐக்கியத்திலிருந்து பிரிக்கப்பட்டீர்கள். Your natural desires to cut your hair. Your natural desires to wear shorts, paint your face. உங்களுடைய இயற்கையான வாஞ்சை உங்களுடைய தலைமுடியை வெட்டிக்கொள்வதாய் இருக்கிறது. உங்களுடைய இயற்கையான வாஞ்சை குட்டைக்கால் சட்டை அணிவதும் உங்கள் முகத்திற்கு வர்ணம் பூசுவதுமாய் இருக்கிறது. Your natural desires to be intellectual, smart man, know something better than the other. That's what Eve wanted. That's the very thing she wanted. உங்களுடைய இயற்கையான வாஞ்சை அறிவாளியாகவும் சாமர்த்தியசாலியாகவும் மற்றவரை பார்க்கிலும் ஏதோ ஒன்று மேலாக அறிந்திருக்க வேண்டும் என்பதாகும். அதைத்தான் ஏவாள் விரும்பினாள். அவள் அதே காரியத்தை தான் விரும்பினாள். What say, you little two-before preacher, stand up there and tell me I've got a PhD, LL, that just makes you farther away from God every time you add one in. That's right. It's true. Yes, sir. கல்வி அறிவில்லாத சிறு பிரசங்கியாராகிய நீங்கள் அங்கு நின்று எனக்கே கூறுகிறீர்களா, நான் வேத பாண்டித்துவ பட்டம் பெற்றுள்ளேன் என்று கூறலாம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு காரியத்தை சேர்க்கும் பொழுது அது உங்களை தேவனிடத்திலிருந்து தூர கொண்டு செல்கிறது. பார்த்தீர்களா? புரிகின்றதா? அது உண்மை, அது உண்மை. That's what Eve took. She was pregnated with that kind of a pregnation. That's what the church is today, by Bible schools and intellectuals, and look, everyone disagreeing with the other. A big mess up, just exactly what the Bible said. Babylon. புரிகின்றதா? அதைத்தான் ஏவாள் ஏற்றுக்கொண்டாள். அவள் ஒரு விதமான கர்ப்பத்தினால் கர்ப்பந்தரிக்கப்பட்டிருக்கிறாள். சபையும் இன்றைக்கு அந்த விதமாகத்தான் உள்ளது. வேதாகம பள்ளிகள் மற்றும் அறிவாளிகளால் கர்ப்பந்தரிக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் இணங்காமல் இருக்கின்றனர். சரியாக வேதம் பாபிலோன் என்று கூறியுள்ளது போலவே ஒரு பெரிய குழப்பம். The bride knows where she stands. She's very few. There won't be many. Say just a very, very, very few. மணவாட்டியோ எங்கே நிற்கிறாள் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். அவள் சொற்ப பேர்களை கொண்டிருப்பாள். அநேக ரட்சிக்கப்பட மாட்டார்கள். மிக 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 சொற்பமானவர்களே. You say, well, they said thousands, yes, but they come up through the 2,000 years too. On every age where it come out. நீங்களோ நல்லது, ஆயிரக்கணக்கானவர் என்று கூறப்பட்டுள்ளதே என்று கூறலாம். ஆம், ஆனால் அவர்கள் 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு காலத்தில் இருந்து வந்தவர்கள். Luther's age and that group, and then died off, and they went denominated, and Wesley, and then come Pentecostals and so forth. லூத்தருடைய காலமும் அந்த குழுவும் அதன் பின்னர் அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு மரித்து போனார்கள். அதன் பிறகு வெஸ்லி, அதன் பிறகு பெந்தேகோஸ்துக்கள் முதலியன. All the little out branches of Baptist, Presbyterian, Methodist, Nazarenes, Pilgrim Holiness, and so forth. See? All those branched off from there. Likely. எல்லா சிறு பாப்டிஸ்ட் கிளைகளும், பிரெஸ்பிட்டேரியன், மெத்தோடிஸ்டுகள், நசரேயன்கள், யாத்திரிக பரிசுத்தர் போன்றவை பாருங்கள், அவை யாவுமே தண்டிலிருந்து இலைகளை போல தோன்றின. But remember when it went down and the grain began to ripen, you find that before that grain can ripen, everything in that stalk has to be dead. ஆனால் நினைவிருக்கட்டும், அது கீழே சென்ற போதோ கோதுமை மணியானது முதிர்வடைய துவங்கும். அந்த கோதுமை மணி முதிர்வதற்கு முன்பு தண்டில் உள்ள ஒவ்வொரு காரியமும் மறிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கண்டறியலாம். Hallelujah! Can't you see where we're standing? Life is in the grain again. அல்லேலூயா!
நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களால் காண முடியவில்லையா? கோதுமை மணிக்குள்ளே மீண்டும் ஜீவன் உள்ளது. What is it? Just exactly like the same grain that went in the ground. The same Jesus in the bride form. Same power, same church, same thing, same word. அது என்ன? சரியாக நிலத்துக்குள் சென்ற அதே கோதுமை மணியை போன்றே மணவாட்டியின் ரூபத்தில் அதே இயேசுவானவர், அதே வல்லமை, அதே சபை, அதே காரியம், அதே வார்த்தை. The same word sucked up through these and come out here and come to a head here. And all that life that come through here picked up its people. Now it's forming up into a head for the rapture. Speaking on that tomorrow night or next night when the Lord willing. அதே வார்த்தை இவைகளின் வழியாக எடுக்கப்பட்டு இங்கு தலைக்கு வந்துள்ளது. ஜீவன் அவைகளின் வழியாக வந்தபோது அதன் ஜனங்களை தெரிந்து கொண்டு இப்பொழுது எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கென்று தலையாக உருவாகி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இரவு அல்லது அதற்கு அடுத்த நாள் இரவு அதன் பேரில் பேசுவேன். We are separated from your first union by spiritual death. Now you are born again or remarried again to the new spiritual union of not your natural life, of the things of the world, but of eternal life. நீங்கள் ஆவிக்குரிய மரணத்தின் மூலம் உங்களுடைய முதல் இணைப்பிலிருந்து பிரித்துக் கொண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் பிறந்துள்ளீர்கள் அல்லது புதிய ஆவிக்குரிய இணைப்பிற்குள்ளாக மீண்டும் மறு விவாகம் செய்து கொண்டீர்கள். உலகத்தின் காரியங்களை குறித்த உங்களுடைய இயற்கையான ஜீவனை குறித்து அல்ல, நித்திய ஜீவனை குறித்தே. That germ that was in you at the beginning found you. துவக்கத்தில் உங்களுக்குள் இருந்த அந்த உயிரணு உங்களை கண்டுபிடித்தது. Now your old book is gone with your old union. Now your name in your has been transferred. இப்பொழுது உங்களுடைய பழைய புத்தகம் உங்களுடைய பழைய ஐக்கியத்தினால் அற்று போயிற்று. இப்பொழுது உங்களுடைய பெயர் உங்களுடைய பழைய புத்தகத்திலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறது. Now you say, do you mean to tell me that my old book, God put it in the sea of His forgetfulness? You stand perfectly before God. இப்பொழுது நீங்கள் என்னுடைய பழைய புத்தகம் அற்று போயிற்று என்றா என்னிடம் நீர் கூறுகிறீர் என்று கேட்கலாம். தேவன் அதை தம்முடைய மறதியின் கடலிலே போட்டு விட்டார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக பரிபூரணம் உள்ளவர்களாய் நிற்கிறீர்கள். Now your name is now in the new book, not the book of life, but the Lamb's book of life. What the Lamb redeemed, not the old book of your natural union, but your new bride. Hallelujah. இப்பொழுது உங்களுடைய பெயர் புதிய புத்தகத்தில் உள்ளது. ஜீவ புத்தகத்தில் அல்ல, ஆனால் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில். ஆட்டுக்குட்டியானவர் எதை மீட்டுக் கொண்டார்? உங்களுடைய இயற்கையான இணைப்பை பற்றிய பழைய புத்தகத்தை அல்ல, ஆனால் உங்களுடைய புதிய புத்தகத்தை, மணவாட்டியினுடையதையே. அல்லேலூயா. Your new life is in the Lamb's book of life. Your marriage certificate. Hallelujah. Where your true eternal germ from the beginning takes hold. உங்களுடைய புதிய ஜீவன் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் உள்ளது. உங்களுடைய விவாக சான்றிதழ். அல்லேலூயா. தொடக்கத்தில் இருந்து உங்களுக்குள் இருந்து வந்த உண்மையான நித்திய அணு உங்களை பற்றிக் கொள்கிறது. Now you're not only forgiven, but you're justified. Glory. இப்பொழுது நீங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். மகிமை. Justified. Romans 5:1 said, Romans 5:1 said, therefore being justified by faith. நீதிமானாக்கப்படுதல் ரோமர் 5:1 கூறப்பட்டுள்ளது. ஆம், ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் என்று உரைத்துள்ளது. Look up the word. The word don't mean forgiven. The word means justified. It don't mean you're forgiven. வார்த்தையை நோக்கி பாருங்கள். வார்த்தை மன்னிக்கப்படுதல் என்ற பொருளை கூறவில்லை. வார்த்தை நீதிமானாக்கப்பட்டதையே பொருட்படுத்துகிறது. அது நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை பொருட்படுத்தவில்லை. For instance, you heard I got drunk and done some evil things and everything. Then you come around and say to me, you found out I didn't do them. Then you come around and say, Brother Branham, I forgive you. Forgive me. I didn't do it at the first place. உதாரணமாக, நான் குடித்துவிட்டு சில பொல்லாத காரியங்களையும் மற்ற எல்லாவற்றையும் செய்துள்ளதை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். அதன் பின்னர் நீங்கள் அதை கூற என்னிடத்தில் வருகிறீர்கள். நான் அவைகளை செய்யவில்லை என்பதை நீங்கள் கண்டறிகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் என்னிடம் வந்து, சகோதரன் பிரண்ணாம், நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். என்னை மன்னிப்பதா? நான் அதை முதற்கண் செய்யவே இல்லையே. புரிகின்றதா? Now if I did do it, I'm guilty, but you could forgive me. And I wouldn't be guilty, but yet I'm not justified because I actually done it. இப்பொழுது நான் அதை செய்திருந்தால் நான் குற்றவாளியாக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்க முடியும். அப்பொழுது நான் குற்றவாளியாக இருக்க மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் நான் நீதிமானாக்கப்படவில்லை. ஏனென்றால் நான் உண்மையிலேயே அதை செய்துள்ளேன். But the word justified is though you never done it.
man is not even regarded at all. ஆனால் நீதிமானாக்கப்படுதல் என்னும் வார்த்தை நீங்கள் அதை ஒருபோதும் செய்யவே இல்லை என்பதாகும். ஆமென். அது செய்யப்பட்டதாகவும் கூட கருதப்படவே இல்லை. How's it done? In God's book of the sea of forgetfulness, your old book in marriage is divorced and dead. It's not even in the memories of God. Amen. அது எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? மறதி கடலாகிய தேவனுடைய புத்தகத்தில் உங்களுடைய பழைய புத்தகமும் விவாகமும் விவாகரத்து செய்யப்பட்டு மறித்து விட்டது. தேவனுடைய நினைவுகளில் கூட இல்லை. ஆமென். You are justified. Therefore, being justified, it was accused. You was accused. You never done in the first place. The old union's in the sea of God's forgetfulness. You wasn't married to it to begin with. நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த விதமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அது குற்றம் சாட்டப்பட்டது. நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டீர்கள். நீங்கள் அதை முதற்கண் செய்யவே இல்லை. பழைய இணைப்பு தேவனுடைய மறதி கடலில் உள்ளது. நீங்கள் துவக்கத்திலேயே அதற்கு விவாகம் செய்து வைக்கப்படவில்லை. He, the bridegroom, bore your shame himself for you in your place. He took your place. For you were predestinated for him to be in his bride before the foundation of the world. The Bible said so. You are the predestinated seed. மணவாளனாகிய அவர் உங்களுடைய ஸ்தானத்தில் உங்களுடைய அவமானத்தை அவர் தாமே சுமந்தார். அவர் உங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பே அவருடைய மணவாட்டியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கென்று முன்குறிக்கப்பட்டிருந்தீர்கள். வேதம் அவ்வண்ணமாய் கூறியுள்ளது. நீங்கள் முன்குறிக்கப்பட்ட வித்தாய் இருக்கிறீர்கள். How did you come to do this? You were deceived into it by your first marriage to your adulterous parent Eve. நீங்கள் எப்படி இதை செய்தீர்கள்? நீங்கள் உங்களுடைய முதல் விவாகத்தின் மூலம் அதற்குள் வஞ்சிக்கப்பட்டீர்கள். உங்களுடைய விபச்சார பெற்றோர் ஏவாளின் காரணமாகவே. No fault of your own. By your natural birth, you come after Eve, who committed adultery. அது உங்களுடைய சொந்த தவறு அல்ல. ஆனால் உங்களுடைய இயற்கையான பிறப்பின் மூலம் நீங்கள் விபச்சாரம் செய்த ஏவாளின் வம்சத்தில் தோன்றினீர்கள். That's the reason you was born an adulteress. You're a sinner to begin with. That's right. அந்த காரணத்தால் தான் நீங்கள் விபச்சாரியாக பிறந்தீர்கள். நீங்கள் துவக்கத்திலேயே ஒரு பாவியாக இருக்கிறீர்கள். அது உண்மை. You was deceived into it. You had no nature fault. You never did it. நீங்கள் அதற்குள் வஞ்சிக்கப்பட்டீர்கள். இல்லை, அது உங்களுடைய தவறாக இருக்கவில்லை. நீங்கள் அதை ஒருபோதும் செய்யவே இல்லை. Because that little germ that was in you was to be you before the foundation of the world. God put your name in the Lamb's Book of Life. ஏனென்றால் உங்களுக்குள் இருந்த அந்த சிறிய உயிரணு உலக தோற்றத்திற்கு முன்பே உங்களுக்குள் இருக்க வேண்டியதாக இருந்தது. தேவன் உங்களுடைய பெயரை ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதினார். Like my little eagle story, all of you's heard it. என்னுடைய சிறு கழுகு கதையை போல நீங்கள் யாவரும் அதை கேட்டிருக்கிறீர்கள். He an old farmer said a hen one time. He didn't have enough eggs to go into the hen. So then he found an eagle egg and he put it on. ஒரு சமயம் ஒரு பெட்டைக்கோழியை ஒரு வயோதிக விவசாயி அடைக்காக்க வைத்தான். அப்பொழுது கோழியின் அடியில் வைக்க போதிய முட்டைகள் அவன் வைத்திருக்கவில்லை. ஆகையால் அப்பொழுது அவன் ஒரு கழுகு முட்டையை கண்டெடுத்து அதை அவன் கோழியின் அடியில் வைத்தான். When the eagle was born, it's the funniest looking chicken them chickens ever seen. Little old eagle going along, the hen go cluck 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 cluck. கழுகு குஞ்சு பிறந்தவுடன் அது கோழி குஞ்சுகளுக்கு மத்தியில் ஒரு வினோதமான தோற்றம் கொண்டதாய் காணப்பட்டது. அந்த சிறிய கழுகு குஞ்சும் கோழியின் பின்னே சென்றது. அந்த பெட்டைக்கோழியோ கிளக் 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 என்று சத்தம் போட்டுக்கொண்டே சென்றது. Little eagle said, I don't know what the thing sounds like, but I'm following her anyhow. இந்த சிறிய கழுகு குஞ்சோ அந்த சத்தம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் எப்படி இருந்தாலும் அதனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்றது. And they went out in the barnyard and began to scratch the manure piles and she said, cluck cluck cluck, this is good, you join ours, and this is what. அவைகள் வெளியே முற்றத்துக்கு சென்று எருக்குவியல்களில் கிளறி தோண்ட ஆரம்பித்தன. அவைகள் கிளக் கிளக் கிளக், அது நல்லது, அது நல்லா இருக்கிறது, நீயும் எங்களுடன் சேர்ந்து கொள், அதுதான் இது என்று கூறின. That little eagle, he couldn't eat that stuff. He just went along with the chicken because he didn't know what to do. அந்த கழுகு குஞ்சினால் அதை சாப்பிட முடியவில்லை. புரிகின்றதா? ஆனால் அது அப்படியே கோழி குஞ்சோடு சென்றது. ஏனென்றால் அது ஒன்றையுமே அறியாதிருந்தது. என்ன செய்வதென்றே அதற்கு தெரியவில்லை. And then she went out there and she'd get this and that, and the little eagle just had to stomach it. But he didn't know how to do it, but he'd seen all the chickens doing it, but there's something different. He didn't like that. அதன் பின்னர் அந்த பெட்டைக்கோழி அங்கே வெளியே சென்று இதையும் அதையும் கொண்டு வரும். எனவே அந்த சிறிய கழுகு குஞ்சு அதை சாப்பிட வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த கழுகு குஞ்சுக்கோ என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. ஆனாலும் அது அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் அதை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை கண்டது. ஆனாலும் ஏதோ ஒரு வித்தியாசம் உண்டாக இருந்தது. எனவே அதற்கு அது பிடிக்கவில்லை. So one day the mother knowed
And she'd laid 2 eggs. So she began to hunt for that other one. Flying around, searching like the great Holy Spirit. ஆகையினால் ஒரு நாள் அந்த தாய்க்கழுகு தான் 2 முட்டைகளை இட்டதை அறிந்திருந்தது. ஆகவே அந்த தாய்க்கழுகு மகத்தான பரிசுத்த ஆவியானவரைப் போல அந்த மற்றொரு முட்டையை தேடத் துவங்கி சுற்றி பறந்து ஆராய்ந்து கொண்டிருந்தது. One day it flew over the barnyard, that denomination. She looked down there and she seen her baby. She screamed. It was the voice of something that echoed from the inside of him. ஒரு நாள் அந்த தாய்க்கழுகு அந்த ஸ்தாபன முற்றத்தின் மேல் பறந்தது. அப்பொழுது அது அங்கிருந்து கீழ்நோக்கி பார்த்தபோது அது தன்னுடைய குஞ்சை கண்டது. அப்பொழுது அது சத்தமிட்டது. அந்த சத்தம் அதன் உள்ளே இருந்து எதிரொலித்த ஏதோ ஒன்றாயிருந்தது. Oh, that sounds right. Oh, let a real predestinated, born, germ predestinated, but God hear the word of God. It's music to him. He knows it's the truth. ஓ, சரியாக துடிக்கிறதே. ஓ, சரியாக துடிக்கிறதே. ஓ, ஒரு உண்மையான முன்குறிக்கப்பட்டு பிறந்த உயிரடு, தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கட்டும். அது அவனுக்கு இசையாக இருக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறார். Started that denominational stuff anyhow. Join us, come go with us. We got a social party. We got this. We got. It just didn't sound right to the little fella. அவன் ஸ்தாபன காரியத்தினால் சோதிக்கப்படுகிறான். அதாவது எப்படியாவது எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், எங்களோடு வாருங்கள், நாங்கள் ஒரு சமுதாய விருந்தினை வைத்துள்ளோம், நாங்கள் இதை பெற்றுள்ளோம், நாங்கள் அதை வைத்துள்ளோம் என்று கூறுகின்றனர். அது சிறிய நபருக்கு சரியாக துணிக்கவில்லை. She said, "Son, you don't belong in that group anyhow. You belong to me. You're mine." He said, "Mama, that sounds real. How am I going to get out of this? Just make a jump. I'll catch you." That's all you have to do. அந்த தாய்க்கழுகு, மகனே, நீ அந்த குழுவை சேர்ந்தவன் அல்ல, நீ என்னை சேர்ந்தவன், நீ என்னுடையவன் என்று கூறினது. அந்த கழு குஞ்சி, அம்மா, அது உண்மையாக துடிக்கிறது, நான் இங்கிருந்து எப்படி வெளியேறுவது என்று கேட்டது. நீ வெறுமன ஒரு குதி மாத்திரம் குதி, நான் உன்னை பிடித்துக் கொள்வேன் என்றது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான் என்றது. The anointed word of God being vindicated before any man that's born to be a son of God with the predestinated germ into him for this hour, he'll see God's message as sure as there's a God in heaven. தேவனுடைய குமாரனாக பிறந்து இந்த மணி நேரத்துக்கு முன்குறிக்கப்பட்ட அணுவை தனக்குள் கொண்டுள்ள எந்த மனிதனும் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை தன் முன்னிலையில் உறுதிப்படுத்தப்படுவதை காணும் போது பரலோகத்தில் தேவன் உள்ளது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக தேவனுடைய செய்தியை காண்பான். Martin Luther saw it for his, Wesley saw it for his, the Pentecostals saw it for his. Now what about you? மார்ட்டின் லூதர் அதை தன் காலத்தில் கண்டார், வெஸ்லி தன் காலத்தில் அதை கண்டார், பெந்தேகோஸ்துகள் அதை அவருடைய காலத்தில் கண்டனர். இப்பொழுது உங்களை குறித்து என்ன புரிகின்றதா? They went into denomination. Here's the word condemning it. Tell you what we're to have today, and just exactly Malachi 4 and all these other promises for the hour. What do you see? What are you looking at? அவர்கள் ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளாக சென்று விட்டனர். இதோ இங்கே வார்த்தையானது அதை கடிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது சரியாக மல்கியா 4 இந்த மணி நேரத்துக்கு அளிக்கப்பட்டுள்ள இந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் என்று அது உங்களிடம் உரைக்கிறது. நீங்கள் எதை காண்கிறீர்கள்? நீங்கள் எதை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? Amen. Here we are, the real genuine eagles here. My sheep know my voice, the stranger will not follow. ஆமென். இதோ நாங்கள் இருக்கிறோம். உண்மையான அசலான கழுகுகள் செவி கொடுக்கும். என் ஆடுகளின் சத்தத்தை அறிந்து கொள்ளும், அவைகள் அந்நியனுக்கு பின் செல்வதில்லை. Why, it was put in there by predestination. You were foreordained to a son of God. You were in God before the foundation of the world. ஏன்? அது முன்குறிக்கப்படுவதன் மூலம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் ஒரு தேவகுமாரனாக முன்குறிக்கப்பட்டிருந்தீர்கள். நீங்கள் உலக தோற்றத்திற்கு முன்பே தேவனுக்குள் இருந்தீர்கள். You're only manifested in this day for His honor and glory. How can you do it without honoring His word and saying a little word? Yes, sir. நீங்களோ இந்நாளில் அவருடைய கனத்திற்காகவும் மகிமைக்காகவும் மாத்திரமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணாமலும் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையோடும் நிற்காமல் எப்படி அதை செய்ய முடியும்? ஆமையா. Which you are a part of that word by predestination, because look, the God is the word. You believe it? முன் குறித்தலின் மூலமாக நீங்கள் அந்த வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் பாருங்கள், தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? Well then, if He always was Word, in the beginning was the Word, and if the Word was God, then you were in God. அப்படியானால் அவர் எப்பொழுது வார்த்தையாய் இருந்தார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்ததால் அப்பொழுது நீங்கள் தேவனுக்குள் இருந்தீர்கள். The Word, the part that you're to play, was in God before the foundation of the world. He seen you, He knew you, He predestinated you to it. உலக தோற்றத்திற்கு முன்பே
தேவருக்குள் இருந்த அந்த வார்த்தையின் பாகத்தை நீங்கள் ஏற்று செயல்பட வேண்டியதாக இருந்தது. அவர் உங்களை கண்டார், அவர் உங்களை அறிந்திருந்தார், அவர் அதற்கு உங்களை முன்குறித்தார். A real born again Christian recognize the voice of God speaking through the word when they see it anointed and vindicated. அந்த கழுகு குஞ்சு அந்த சத்தத்தை அடையாளம் கண்டு கொண்டது போல ஒரு உண்மையான மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் வார்த்தையின் மூலம் பேசும் தேவனுடைய சத்தத்தை அடையாளம் கண்டு கொள்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களது அபிஷேகிக்கப்பட்டதையும் ரூபகாரப்படுத்தப்பட்டதையும் காண்கிறார்கள். He looked up there, he didn't see this old hen cluck around here. Join us and go over here, go to this and go to this and that. பாருங்கள், அந்த கழுகு குஞ்சு அங்கே மேல் நோக்கி பார்த்தது. இந்த பெட்டைக்கோழி கிளக் 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 என்று சத்தமிட்டு இங்கே சுற்றி எங்களோட சேர்ந்து கொள், இங்கே வா, இதற்கு போ, இதற்கும் அதற்கும் போ என்று கூறினதை எல்லாம் அந்த கழுகு குஞ்சு புரிந்து கொள்ளவே இல்லை. He saw a being like he wanted to be, sailing in the air, screaming free up in the highs above all the vultures and beasts of the earth. Hallelujah. அது என்னவாக இருக்க வேண்டும் என்று கண்டு ஆகாயத்தில் மிதந்து சத்தமிட்டு சுதந்திரமாய் எல்லா வல்லூர்களுக்கு மேலாக பூமியின் காரியங்களுக்கு மேலாக பறந்தது. Hallelujah. He wanted to be that because it was in him to be that. And a man that's born of God, is son of God, has to have the nature of God. He has to be like God. He honors God. He's part of the Word of God. அது அவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்பினது. ஏனென்றால் அவ்வாறு இருக்க வேண்டும் என்பது அதற்குள் இருந்தது. தேவனால் பிறந்த ஒரு மனிதன், ஒரு தேவகுமாரன், தேவனுடைய சோபத்தை உடனாக இருக்க வேண்டும். அவன் தேவனை போல் இருக்க வேண்டும். அவன் தேவனை கனப்படுத்துகிறான். அவன் தேவனுடைய வார்த்தையின் பாகமாயிருக்கிறான். In this last days when this bride's taken form just exactly in the same power that he was in at the beginning, come up through these organizations and so forth, and come out for the bride, he can't be nothing else but that. இந்த கடைசி நாட்களில் உருவான இந்த மணவாட்டி அவர் தொடக்கத்தில் பெற்றிருந்த அதே வல்லமையை பெறுகிறாள். இந்த ஸ்தாபனங்களின் வழியாக வந்து மணவாட்டியாக வெளியே வந்து விட்டால் அதை தவிர அவர் வேறொன்றுமாக இருக்கவே முடியாது. They ought to see them Jews in their days when they seen it manifested there before him as the prophet said he was. அவர்கள் அதை காண வேண்டும். அந்த யூதர்கள் அவர்களுடைய நாட்களில் அவர் எவ்வாறு இருப்பார் என்று தீர்க்கதரிசி கூறின விதமாகவே அவர்களுக்கு முன்பாக அங்கே அது வெளிப்பட்டதை அவர்கள் கண்டனர். He said, search the scriptures. In them you think you have eternal life. They are they that testify of me. If I do not the works of my Father, don't believe me. But although you can't believe me, believe the works that I've done. அவர் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் நான் செய்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார்.